தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நமது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியின் அனைத்து நிலை நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், நிர்வாகிகள், நகராட்சி சேர்ந்த செயலாளர்கள் மற்றும் வார்டு செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நிர்வாகிகள் என அனைத்து நிலை நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம். ஏற்கனவே திருப்பத்தூர், மானாமதுரை, சிவகங்கை முடிச்சிட்டோம். இன்றைக்கு கடைசியாக நமது சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி தொகுதியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். நீங்க தான் கேட்கணும். பிஜேபி வந்து எடப்பாடி தலைமையில தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் எங்க நிலைப்பாட்டை கிளிப்பில்ல மாதிரி பல முறை சொல்லிட்டேன். அதனால திரும்ப திரும்ப அதையே அரைச்சமாவே அரைக்க வேணாம். நான் ஏற்கனவே பதில் சொன்னதுதான் எனது நிலைப்பாடு. ஒவ்வொரு கூட்டமும் கடுமையான மக்கள் கூட்டம் இருக்கிறதுனால அதை கண்டு திமுக பயப்படுது. அதனாலதான் கண்காணிப்பு நெறிமுறைகளையும் கடுமையான கட்டுப்பாடுகளையும் தாவேகாக்கு விதிக்குதுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அரசியல் விமர்சகர்கள் அப்படி சொன்னாங்கன்னா நம்ம ஒரு நடுநிலையா அதை பார்த்தோம்னா, ஒரு கட்சியின் தலைவர், அரசியல்வாதி என்பதெல்லாம் தாண்டி நடுநிலையா ஒரு உங்களை போன்ற பத்திரிகையாளர் கூட இல்லாம ஒரு குடிமகனா பாக்கிறப்ப கரூரில் நடந்த அந்த கொடுமையான நெரிசல்ல பல பேர் இறந்ததை பிறகு நீதிமன்றத்தில் வழிகாட்டு நடைமுறைகளை விதிச்சிருக்காங்க. அதை எல்லா கட்சிகளும் பின்பற்றும் பொழுதுதான் எந்த ஒரு உயிரையும் நாம் ஆபத்து வராமல் பாதுகாக்க வேண்டியது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும், காவல்துறைக்கும், அரசாங்கத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த முறையில இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றி சிறப்பாக நடத்தி இருக்கிறார். அதனால விதிமுறைகள், இப்ப ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போறோம்னு சொல்றோம், சமயத்துல வெயில் காலத்துல நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது நம்ம உயிர் பாதுகாப்புக்காக. அது போல கடுமையான சட்ட விதிமுறைகளை விதிப்பதன் மூலம் மிகவும் அதிகமாக கூட்டம் வருகின்ற பொழுது எந்த உயிருக்கும் ஆபத்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் விட்டிருக்கின்ற ஆணையை அனைவரும் பொறுப்புணர்வோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு. இதுக்கு நான் உடனே அரசாங்கத்துக்கு ஆதரவா சொல்றேன், காவல்துறைக்கு ஆதரவா சொல்றேன். எந்த ஒரு அசம்பாதமும் நடந்துவிடக்கூடாது என்பதில் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்ற ஒரு மனநிலையில நான் சொல்றேன். தமிழகத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மும்முரமா இருக்கீங்க. அமமுக மட்டும் அது தடுமாறுதுன்னு சொல்றாங்க. அப்படியா? ரொம்ப நன்றி. நான் பல முறை சொல்லிட்டேன், கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணிகளுக்கு அந்தந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களை அணுகி நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை. நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை எடுத்த பிறகு அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னு சொன்னேன். இன்னொன்று சொன்னவங்களுக்கு அதை திரும்பவும் சொல்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எத்தனையோ சோதனைகளை எல்லாம், பின்னடைவெல்லாம் தாண்டி இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது என்பதை உண்மை. எங்களை தவிர்த்து விட்டு எந்த ஒரு ஆட்சியும் இங்கு அமைய முடியாது என்பது நிலைக்கு எங்கள் தொண்டர்களின் உழைப்பால, எங்கள் நிர்வாகிகளின் உழைப்பால இந்த இயக்கம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. அதனால் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும். இதை நான் அதீத நம்பிக்கையில சொல்லல. எனது 30 ஆண்டு நேரடி அரசியல் அனுபவத்துல கடந்த 8 ஆண்டுகளாக எங்களது இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு ஆர்கே நகரிலே நாங்கள் பெரும் வெற்றி பெற்ற பிறகு அதை தொடர்ந்து நடந்த பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் என்ற பல தேர்தல்களை எங்கள் இயக்கம் கண்ட பிறகும் சுயநலத்திற்காக, சுயலாபத்திற்காக பல பகுதிகளே பலர் சென்ற பிறகும் இந்த இயக்கம் உயிரோட்டமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம்
என்னோடு 2014 எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி அம்மாவின் கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக, அம்மாவின் லட்சியங்களை கொண்டு செல்வதற்காக என்னோடு தோளோடு தோல் நின்ற லட்சம் தொண்டர்கள் யாரிடமும் விலை போகாமல் என்னோடு இருக்கிறார்கள். இங்க கூட நீ காரைக்குடியில வர்றோம், எங்கள் நிர்வாகிகளும் கிளை செயலாளர்களும் இங்க வந்திருக்காங்க. இது செயல் வீரர் கூட்டம்னா இன்னும் நிறைய தொண்டர்கள் வந்திருப்பாங்க. இது நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம்னா நிர்வாகிகள் மாத்திரம் வந்தால் போதும் என்று இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தம்பி தேர்போகி பாண்டி 2021 இங்க 40,000 ஓட்டுகளை தாண்டி எத்தனை ஓட்டு? 44,900 ஓட்டு, 45,000 ஓட்டுகள் தனியாக தேமுதிக ஒன்று எங்களோட கூட்டணி இருந்துச்சு. அப்பொழுது நாங்கள் 3வது அணியாக பார்க்கப்பட்டோம். அப்பொழுது இருந்த பொழுதே இந்த தொகுதி மக்கள் எங்களுக்கு 45,000 வாக்குகளை கொடுத்தார்கள். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் முதன்மையான கூட்டணியாக இருக்கும். என் அன்பு தம்பி தேர்போகி பாண்டி அவர்கள் உறுதியாக இந்த தொகுதி மக்கள் இந்த முறை அவரை குக்கர் சின்னத்திலே மாபெரும் வெற்றி பெற செய்ய போகிறார்கள் என்பதுதான் உண்மை. இது 26 மே மாதத்துல உங்களுக்கு தெரிய வரும். உள்கட்சி வந்து திமுக திரும்ப வரணும் வாய்ப்பு அதிமுக சேராம இருக்கனால திரும்ப திமுக வரக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிமுக இணையிறோம் சார், நாங்க நீங்க பத்திரிகையாளர், நீங்க சரியா கேட்கணும். ஒன்று இணையணும்னா ஒரே கட்சியா இணையணும்னு சொல்லுங்க. கூட்டணி அதான் நான் சொல்றேன்ல, நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தங்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களோடு அன்போடும் எங்களை அணுகி வருகிறார்கள். எங்களை யாரும் மிரட்ட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். சும்மா சில பேர் நம்ம எங்கேயோ போயிட்டு வந்தோம்னா உடனே மிரட்ட, அதெல்லாம் கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் சரி, டிடிவி தினகரனும் எத்தனையோ சோதனைகளை எல்லாம் கடந்து வந்திருப்பார்கள். அதனால எங்களை மரியாதையோடு அணுகி வருகிறார்கள். அதனால நாங்க எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் என்ன விரும்புகிறார்களோ அந்த முடிவைத்தான் நான் எடுப்பேன். தலைமையை எடுத்து விட்டு அது தொண்டர்கள் மீது திணிக்கின்ற கட்சி எல்லாம் இது. ஏன்னா இந்த தொண்டர்களால் தான் இன்றைக்கு இந்த இயக்கம் இத்தனை பின்னடைவுகள், இத்தனை சோதனைகளையும் தாண்டி எத்தனையோ பேர் ஜாம்பவான்னு நீங்க சொன்னவங்கெல்லாம் சுயநலத்துக்காக, சுய லாபத்திற்காக வெளியேறிய பிறகும் இந்த இயக்கம் உயிரோட்டத்தோடு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இன்றைக்கு எங்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு அரசியலும் சரி, தேர்தலும் இல்லை என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். அதுக்கு காரணம் லட்ச தொண்டர்களும் இது போன்ற நிர்வாகிகள் தான். அதனால சொல்றேன், கொஞ்சம் பொறுத்திருங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், தை பிறந்த பிறகு வழி பிறக்கும். தைன்னா உடனே தை 1ஆம் தேதி என்ன கேட்காதீங்க. பிப்ரவரி அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு முன்பாக நாங்கள் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை எடுத்து உறுதியாக உங்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கிறோம். அதான் மறைவு வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு. அதுல தகுதியான வாக்காளர்கள் யாரு நீக்கப்பட்டிருந்தா அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களை கட்சிக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். மறைவு வாக்காளர் பட்டியல்ல 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்தவரை இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் இப்படிதான் இருக்கும். தகுதியான ஒரு வாக்காளர் இப்ப காரைக்குடியிலே 330 இருந்தது, இப்ப 290 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 40,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதுல பெரும்பான்மை, சிறுபான்மை என்பதெல்லாம் தாண்டி அதுல ஏதாவது தகுதியான ஒரு வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தால் அனைத்து அரசியல் கட்சிகளும் மீண்டும் அவர்களை வாக்காளர்கள் ஆக்குவதற்கு அவகாசம் இருக்குது. அதனால இது சரியான நடவடிக்கையாகத்தான் இருக்குன்னு நான் பலமுறை சொன்னேன். இன்னொன்னு, தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஊழியர்கள் தான் அந்த வேலையை செய்யறாங்க. அதை தாண்டி இப்ப வரைவு வாக்காளர் பட்டியல் நம்மளுக்கு மறுபடியும் டைம் இருக்கு. யாராவது தகுதியான வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தா எந்த அரசியல் கட்சியும் சும்மா இருக்காது. அந்தந்த பகுதியில எங்க கட்சி நிர்வாகிகள் தான் அவர்கள் வசிக்கின்ற பகுதியில தகுதியான வாக்காளர்கள் யாராவது நீக்கப்பட்டிருந்தால் அவர்கள் சேர்ப்பதற்கு நீங்கள் உரிய முயற்சி எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதனால இது யார் அதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியல. ஒரு சரியா எஸ்ஐஆருங்கிறது 2004 வரை பல முறை நடந்திருக்கு. 52 இப்பொழுது பீகார்ல குளறுபடி நடந்ததா செய்திகள் வந்ததுனால இங்க பீகாரை தாண்டி இங்க 97 கிட்டத்தட்ட 1 கோடி பேர்கிட்ட
நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல என்னன்னு பார்த்துட்டு தான் செய்யணுங்கிறது தான் நியாயமா நடக்க. அதுல நான் பேச வேண்டும் என்பதுதான் எனக்கு நினைக்கிறேன். பிரதமர் வர்றாங்க, சந்திக்கிற வாய்ப்பு இருக்கு. யூகத்துக்குலாம் நான் போய் சொல்ல முடியாது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு. அதாவது இந்த போதை மருந்து பழக்க வழக்கத்தால, போதை மருந்து புழக்கத்தால கொலை கொள்ளைகள், இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு நிறைய துன்பங்கள் வருவது உண்மை. அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப அமைச்சர் ரகுபதி சொல்வது சரிதானா இல்லை என்பது உங்களுக்கே தெரியும். புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அவர் சொல்வது சரியா இல்லை என்பது நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் என்னுடைய கருத்து. நீங்க உங்க கருத்து, ஏன்னா புள்ளி விவரங்கள் இருக்கு, அதை வைத்து நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொல்றது சரியா தப்பா? அதனால அதாவது நம்ம மாநிலத்திலே இது போன்ற குற்றங்கள் பெண்களுக்கு இருக்கு. அது குறிப்பா அந்த போதை மருந்து கலாச்சாரத்தால மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப இங்க சரியா இருக்குங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதை விட குறைவா தான் இருக்குன்னு. அதனால எதிர்கட்சிங்கிறதுக்காக ஆளுங்கட்சிய எல்லாவற்றுக்கும் வாய்ப்பளித்தது பேசுகிற அரசியல்வாதி அல்ல. ஆனா நீங்க சொன்னதை தான் நானே ஏத்துக்கிறேன். அவங்க நீதிமன்ற வழிகாட்டுதல் படி இருக்கு. அதனால ஆளுங்கட்சி தரப்புல எதிர்கட்சிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே போய் சொல்லிட்டேன், இந்த நிபந்தனைகளை எல்லா அரசியல் கட்சிகள் பின்பற்றினால்தான் தொண்டர்களுக்கோ பொதுமக்களோ யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்டிருக்க. எல்லா கட்சிகளும் பின்பற்ற வேண்டும். முதலமைச்சருக்கு அப்படி பின்பற்றப்படவில்லை என்றால் நீதிமன்றத்தில் போய் நம்ம நேரம் எதிர்கட்சிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால அது எனக்கு அதை பத்தி தகவல் தெரியல. இல்ல, அவர் என்ன அறிவிப்பு பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. தேவையான விஷயங்கள்ல நாங்க 2 பேரும் பேசிக்கலாம் செய்வோம். அதே தொடர்புல இருந்தா டெய்லி 24 பேர் பேசிட்டு இருக்க வேண்டிய இது வரைக்கும் அது நல்லா செய்யும். எனக்கு தெரிஞ்ச வரை கருணாநிதி அவர்களை தீய சக்தி தனக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு என்றுதான் புரட்சி தலைவர் அந்த இயக்கத்தை இருந்து அவர் உயிரோடு இருந்தவரை திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக முடியாமல் ஒரு நிலையை உருவாக்கி சென்றார். அவர் மரணத்துக்கு அப்புறம் நான் எங்க கட்சி பிரிஞ்சதுனாலதான் அவர் 2 ஆண்டு ஆட்சி இருந்தார். திருப்பி அம்மா அவர்கள் தலைமையில எல்லாம் ஒன்றிணைந்ததும் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் இடத்துல இருந்து திரு கருணாநிதி அவர்களை கடுமையாக எதிர்த்து வந்தார்கள். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது பிஜு பட்நாயக் அவர்கள் அப்பொழுது முயற்சி செய்ததாக சொன்னார்கள். அதுதான் ஒண்ணு நிறைவேறாம போயிட்டு. அதனால RS பாரதி அவருக்கு தகுந்த மாதிரி எதை வேணாலும் பேசிக்குவாரு. அப்படித்தானே அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு ஒரு விஷயம்னா அவங்க அம்மையார் அவர்கள் காலத்துல இந்த தீர்ப்பு வாங்கலாம் பேசுவாரு. RS பாரதிக்கு இருந்து அது திமுக சேர்ந்தவர். அவர் அவங்க கட்சிக்கு சேர்ந்த மாதிரி பேசுவாரு. அவர் ஏன் இன்னும் சொல்ல போனா கருணாநிதி அவர்களே புரட்சி தலைவர் தலைமையில கட்சியில இணைஞ்சிருக்கலாமே. தனது புரட்சி தலைவர் நீக்கியது தவறு, மக்கள் தீர்ப்பு புரட்சி தலைவருக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லி அவர் கூட இணைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யாரோ ஒரு மூத்த நிர்வாகி சொல்லலாம்ல. அதிமுக சேர்ந்தவங்களோ புரட்சி தலைவர் தொண்டரோ. அதனால அவர் பேசுறதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். என்னங்க எனக்கு கிளியரா புரியல. நல்ல சத்தம் நிறைவேற்ற பட்டி இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றா? அதெல்லாம் பொய். கேளுங்க, நீட் தேர்வு மாத்திரமல்ல, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இப்ப போராடுறாங்கள செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள்,
விவசாயிகள், செவிலியர்கள், டாக்டர்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள் வரை இன்றைக்கு சாலைக்கு வந்து போராடுகின்ற நிலைமையில முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற கதையா எனக்கு தெரிந்து ஒரு முக்கியமான வாக்குறுதிகள் 80% மேல் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை. இதுதான் இன்றைக்கு யதார்த்தம். அதை தேர்தலுக்கு முன்னாடி செய்யலைன்னா அவர்களுக்கு கடுமையான பாதிப்பை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்க. என்னதான் 1000 ரூபாய் கொடுத்தாலும் பெரிய ஒரு தமிழர் மனிதனோட கருத்து அப்படிலாம் கிடையாது. திமுகவை வீழ்த்துவதற்கு சரியான அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை உணர வேண்டியவர்கள் உணர்ந்தால் அது நடக்கும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதாங்க சுகாதாரத்துறையா இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனா வேலை வாய்ப்பா இருக்கட்டும், அரசு வேலை காலி பணியிடங்கள் எல்லாம் நிரப்புனாங்க. அது போல புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. எதுவுமே அவங்க சரியா செய்யல. அதுதான் சொல்றேன், அவங்க சொல்வது ஒன்று, நாட்டு நிலைமை வேறு. ஆனா அதையும் தாண்டி 24 தேர்தலில் அவர்களுக்கு 100க்கு 100 வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் பாராளுமன்றத்தில் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை எதிர்கட்சிகள் அதை சரியாக செய்தால்தான் அவர்களை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் எனது கருத்து. தூய சக்தியா? யாரு தூய சக்தியா? நீங்க நான் புதுசா சட்டை போட்டு வந்தப்ப அது தூய்மையா தான் இருக்கும். இதே சாயங்காலம் பாத்தீங்கன்னா தான் இது தூய்மையா இருக்கா அழுக்கா இருக்கா. அதனால அவரவர் விருப்பம், அவங்கவுங்க கருத்து எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா மக்கள் தான் எஜமானர்கள். அவர்கள் அளிக்கிற தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு புரட்சித்தலைவர் சொல்வார். அதனால 26ஆம் ஆண்டு மே மாதத்துல மக்கள் அளிக்க போகிற தீர்ப்பு தான் யார் தூய்மையானவர்கள், யாரு தீயவர்கள் அப்படிங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்க முடியும். நான் இடம்பெறப் போகின்ற கூட்டணியின் தேர்தல் அறிக்கை வெற்றி தரக்கூடிய கூட்டணியாக இருக்கு, வெற்றி தரக்கூடிய அறிக்கையாக இருக்கு. வியூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேங்க. எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளராக எனது நிலைப்பாடு என்பது எங்களது தொண்டர்களும் எங்களது நிர்வாகிகளும் எங்களுக்கு வாக்களிக்கின்ற அந்த ஓட் பேங்கும் ஏற்றுக்கொள்கின்ற முடிவைத்தான் உறுதியாக நான் எடுப்பேன். தனிப்பட்ட எனது ரெஸ்பெக்டோ, எனது கௌரவமோ, எனது மரியாதையை எல்லாம் தாண்டி எனக்காக என்னோடு தோழர் இருக்கின்ற லட்சம் தொண்டர்களும் எனக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயணிக்கின்ற நிர்வாகிகளும் எங்களுக்கு வாக்களிக்கின்ற வாக்காளர்களும் ஏற்றுக்கொள்கின்ற முடிவை நான் உறுதியாக எடுப்பேன், தைரியமாக எடுப்பேன். அதான எதனால தற்கொலை பண்ணிட்டார் அவரு? அப்ப அதுக்காக போய் இந்த வருஷம் ஏத்தலன்னா அடுத்த வருஷம் ஒரு இடத்துல ஏத்த போறோம். அதுக்காக உயிரை மாச்சிக்கிறதுங்கிறது தவறான ஒரு முன்னுதாரணத்தை கொடுக்கும். சார், 2026 உங்களோட சட்டமன்ற தேர்தலுக்கு எது முழக்கம் வச்சு நீங்க அரசியல் பயணத்தை தொடர்ந்து எந்த முழக்கத்தை முன்னிறுத்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் முழக்கமா கொண்டு போறீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, அனைத்து தரப்பு மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை அம்மா அவர்கள் காலத்தில், புரட்சித் தலைவர் காலத்தில் நிறைவேற்றியது போல நிறைவேற்றக்கூடிய அரசாக அமைப்போம் என்பதுதான் எங்களுடைய ஒரே வாக்குறுதியாக இருக்கு.